கடந்த 40 ஆண்டுகளில் இல்லாத வகையில் உத்தராகண்ட் மாநிலத்தின் கார்வால் இமயமலை பகுதியில், குறிப்பாக துங்நாத் போன்ற உயரமான இடங்களில் இந்த ஜனவரி மாதம் இதுவரை பனிப்பொழிவு ஏற்படவில்லை. இது ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல, நமது சூழலியல் மாற்றத்தின் ஒரு அபாய எச்சரிக்கை என்று விஞ்ஞானிகள் கவலை தெரிவிக்கின்றனர். வழக்கமாக பெய்யும் பனி மண்ணுக்கு ஒரு போர்வை போல செயல்பட்டு வெப்பத்தை தக்கவைக்கும். ஆனால் தற்போது நிலவும் வறண்ட காற்றும் ஈரப்பதம் இல்லாத மண்ணும் அரிய வகை மருத்துவ தாவரங்களின் வளர்ச்சியை பாதித்துள்ளது. பனிப்பொழிவு இல்லாததால் தாவரங்களின் விதைகள் முளைப்பதிலும் அவற்றின் வளர்ச்சி சுழற்சியிலும் பெரும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இது அந்த பகுதியின் ஒட்டுமொத்த பல்லுயிர் வளத்துக்கும் அச்சுறுத்தலாக மாறியுள்ளது. உலகின் வளர்ந்த நாடுகளில் டெபிட் கார்டுகள் பயன்பாடு அதிக அளவில் உள்ள நிலையில் ஒப்பீட்டளவில் இந்தியாவில் அது குறைவாக உள்ளது. பின்லாந்தில் அதிகபட்சமாக 99 விழுக்காடு மக்கள் டெபிட் கார்டு பயன்படுத்தும் நிலையில் மற்ற வளர்ந்த நாடுகளிலும் இதன் பயன்பாடு 90 விழுக்காட்டிற்கு மேல் உள்ளது. ஆப்பிரிக்க நாடான நைஜீரியாவில் 2 விழுக்காடு நபர்கள் மட்டுமே அதை பயன்படுத்துகின்றனர். ஆனால் இந்தியாவில் 38 விழுக்காடு நபர்கள் மட்டுமே டெபிட் கார்டு பயன்படுத்துகின்றனர். யுபிஐ முறையில் பணத்தை செலவிடுவது பிரபலமாக உள்ளதே இதற்கு காரணமாக கூறப்படுகிறது. மேலும் கிரெடிட் கார்டுகள் பயன்பாடு அதிகரிப்பும் இதற்கு ஒரு காரணமாக சொல்லப்படுகிறது. தெலங்கானாவில் கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது காங்கிரஸ் கட்சி அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றக் கோரி இளைஞர்கள் போராட்டம் நடத்தினர். ஓராண்டில் 2 லட்சம் அரசு வேலைகள் மற்றும் முறையான வேலைவாய்ப்பு ஆகிய வாக்குறுதிகளை நிறைவேற்றக் கோரி நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் வீதியில் இறங்கி போராடினர். முக்கியமாக தேர்தல் பிரச்சாரத்தின் போது ராகுல் காந்தி நேரில் வந்து உறுதியளித்த அசோக் நகர் பகுதியில் திரண்ட இளைஞர்கள் அரசுக்கு எதிராக முழக்கமிட்டனர். போராட்டக்காரர்களை கலைக்க காவல்துறையினர் முயன்றதால் இரு தரப்புக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. மத்திய பாஜக அரசு பழிவாங்கும் போக்கிலும் பாகுபாடு மனப்பான்மையிலும் செயல்படுவதாக கூறி கேரள முதல்வர் பினராயி விஜயன் அறவழி போராட்டம் மேற்கொண்டுள்ளார். திருவனந்தபுரத்தில் தியாகிகள் நினைவிடத்தில் நாள் முழுக்க நடைபெறும் இப்போராட்டத்தில் கேரள அமைச்சர்கள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் பங்கேற்றுள்ளனர். மாநிலத்திற்குரிய நிதி ஒதுக்கீடுகளை மறுப்பதாகவும் முன்னேற்றத்திற்கு வேண்டுமென்றே முட்டுக்கட்டைகள் போடுவதாகவும் அப்போது பினராயி விஜயன் குற்றம் சாட்டினார். மாநிலத்தின் உரிமை மற்றும் மக்களின் நலன்களை காக்கவே இப்போராட்டம் தவிர்க்க இயலாதாகிவிட்டதாகவும் அவர் கூறினார். பிணை இல்லாமல் வங்கிகள் வழங்கும் கடன் 47 லட்சம் கோடி ரூபாயை எட்டியுள்ளதாக பாரத ஸ்டேட் வங்கியின் ஆய்வறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. பிணை இல்லாமல் வழங்கப்பட்ட கடன்களின் மதிப்பு 20 ஆண்டுகளுக்கு முன் 2 லட்சம் ரூபாயாக இருந்ததாகவும் அது தற்போது 46,90,000 கோடி ரூபாயாக அதிகரித்து விட்டதாகவும் அவ்வங்கி கூறியுள்ளது. மொத்த கடனில் 24.5 விழுக்காடு அளவுக்கு பிணையில்லா கடனாக இருப்பது ஆபத்தானது என்றும் அவ்வங்கி கூறியுள்ளது. பீகார், உத்தரப்பிரதேச தொழிலாளர்கள் மகாராஷ்டிராவில் இந்தியை திணிக்க முற்பட்டால் அவர்களை உதைத்து வெளியேற்றி விடுவோம் என மகாராஷ்டிரா நவநிர்மாண் சேனா கட்சித் தலைவர் ராஜ் தாக்கரே எச்சரித்துள்ளார். மும்பையில் மாநகராட்சி தேர்தலை ஒட்டி ராஜ் தாக்கரேவும் அவரது சகோதரரும் கூட்டணி கட்சித் தலைவருமான உத்தவ் தாக்கரேவும் கூட்டு பரப்புரையில் ஈடுபட்டனர். வெளி மாநிலத்தவர்கள் எல்லா பக்கமும் இருந்து மகாராஷ்டிராவிற்குள் வந்து உங்கள் பங்கை பறித்துக் கொள்கின்றனர் என்றும், மண்ணையும் மொழியையும் இழந்தால் நீங்கள் முடிந்து விட்டீர்கள் என்று பொருள் என்றும் கூட்டத்தினரை பார்த்து ராஜ் தாக்கரே பேசினார். மராத்தி மக்கள் தங்களை தற்காத்துக் கொள்ள இந்த தேர்தலே கடைசி வாய்ப்பு என்றும் ராஜ் தாக்கரே குறிப்பிட்டார். பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையை விமர்சித்த ராஜ் தாக்கரே தென்னிந்தியர்களையும் விமர்சித்தது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மும்பை உள்ளாட்சி தேர்தலை ஒட்டி தாராவியில் பாஜகவுக்கு ஆதரவாக அண்ணாமலை பரப்புரை செய்தார். அப்போது மும்பை மகாராஷ்டிராவின் நகரம் மட்டுமல்ல, அது சர்வதேச நகரம் என பேசியிருந்தார். இதனால் ஆத்திரமடைந்த மகாராஷ்டிரா நவநிர்மாண் சேனா கட்சித் தலைவர் ராஜ் தாக்கரே அண்ணாமலையை ரசமலாய் என விமர்சித்தார். தமிழ்நாட்டிலிருந்து வந்த அண்ணாமலைக்கும் மகாராஷ்டிராவிற்கும் என்ன தொடர்பு என கேள்வி எழுப்பிய அவர், அதனால்தான் தமிழர்களை பால் தாக்கரே விரட்டி அடித்ததாக தெரிவித்து தென்னிந்தியர்களுக்கு எதிராக பால் தாக்கரே முன்வைத்த பழைய முழக்கத்தையும் சுட்டிக்காட்டி பேசினார். லுங்கி அணிந்தவர்களை விரட்டி அடியுங்கள் என்ற பொருள்படும் மராத்திய முழக்கத்தை சிவசேனா நிறுவனர் பால் தாக்கரே 1960-70களில் முன்வைத்திருந்தார். ராஜ் தாக்கரேவின் கோபத்தை சம்பாதித்ததில் பெருமை கொள்வதாக பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாக்கரே சகோதரர்களின் மிரட்டல்களுக்கு பயப்படும் நபர் தான் இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார்.
எங்கள் அப்பா படித்தது 10வது, அம்மா படித்தது 6வது. எல்லாம் இத்தனை நாளாக ஆடு மாடு தான் மேய்ச்சிட்டு இருந்தாங்க. இப்போ உடம்பு சரியில்லை, ஆடு மாடு மேய்க்கிறதுல அந்த ஆடு மாட்டை நான் மேய்க்கிறேன். இன்றைக்கி தாக்கரே நேற்று கூட்டம் போட்டு ஆயிரக்கணக்கான நபர்களை போட்டு அந்த ராஜ் தாக்கரே, உத்தவ் தாக்கரே, ஆதித்ய தாக்கரே மேடை போட்டு என்னை அங்கிருந்து திட்டுறானுங்க. அந்தளவுக்கு நான் வளர்ந்துட்டேன்னா, அந்தளவுக்கு ஒரு விவசாயினுடைய பையன் இன்றைக்கி மும்பையில் அவனுக்கு கூட்டம் போட்டு திட்டுற அளவுக்கு நான் உயர்ந்துட்டேனான்னு தெரியல. அதனால் இந்த பாலா சாஹேப் தாக்கரே அவர்கள் மீது மிகப்பெரிய மரியாதை நான் வைத்திருக்கின்றேன். இன்றைக்கி தாக்கரேவோட சிவசேனா அவங்களுடைய பத்திரிகை நம்ம முரசொலி மாதிரி சாம்லான்னு ஒன்று வச்சுருக்கானுங்க. அதில் எழுதியிருக்கானுங்க, மும்பைக்குள்ள வந்தால் என் காலை வெட்டுவேன், இங்க் அடிப்பேன். நான் மும்பைக்கு வரத்தான் போகிறேன், நீ இங்க் அடிச்சுப்பாரு, காலை வெட்டிப்பார், அதெல்லாம் ரெண்டோட பார்த்துடலாம். அதனால் இந்த மிரட்டல் உருட்டுருக்கெல்லாம் நான் பயந்துருந்தா ஊரில் உட்காந்து என் கிராமத்துக்குள்ளே சொந்த ஊரில் தான் இருக்கணும். இந்தியா வந்துள்ள ஜெர்மனி பிரதமர் ஃபிரிட்ரிச் மெர்ஸ் அகமதாபாத்தில் உள்ள சபர்மதி ஆசிரமத்திற்கு சென்றார். அங்குள்ள காந்தி சிலைக்கு மரியாதை செலுத்திய ஜெர்மனி பிரதமர் காந்தி நூல் நூற்ற ராட்டையை ஒரு பெண் பயன்படுத்தியதை ஃபிரிட்ரிச் மெர்ஸ் ஆர்வமாக பார்வையிட்டார். காந்திஜி பயன்படுத்திய பொருட்கள் குறித்தும் ஜெர்மனி பிரதமருக்கு இந்திய பிரதமர் மோடி விளக்கினார். சபர்மதி ஆசிரம பதிவேட்டிலும் தன் கருத்தை ஜெர்மனி பிரதமர் பதிவு செய்தார். வெனிசுலாவிடம் எண்ணெயை பெற்றுக்கொண்டு பதிலாக பாதுகாப்பு சேவைகளை அந்நாட்டுக்கு வழங்கியதாக அமெரிக்க அதிபர் வைத்த குற்றச்சாட்டுகளை கியூபா அதிபர் மீகுவல் டியஸ்-கேனல் மறுத்திருக்கிறார். கியூபா சுதந்திரமான இறையாண்மை உள்ள ஒரு நாடு என்றும் அவர் தெரிவித்தார். கியூபாவை விமர்சிக்க அமெரிக்காவிற்கு எந்த தகுதியும் இல்லை என்றும், மனித உயிர்களை கூட வியாபாரமாக பார்க்கும் நாடு அமெரிக்கா என்றும் மீகுவல் டியஸ்-கேனல் பதிலடி அளித்திருக்கிறார். கடந்த 60 ஆண்டுகளாக அமெரிக்கா விதித்த பொருளாதார தடைகளே தற்போதைய தங்கள் நெருக்கடிகளுக்கு காரணம் என்றும், ஆயினும் இதிலிருந்து மீள கடைசி சொட்டு ரத்தம் இருக்கும் வரை போராடுவோம் என்றும் கியூபா அதிபர் தெரிவித்தார். இதற்கிடையே கியூபாவுடனான நட்பு தொடரும் என வெனிசுலா அரசு தெரிவித்திருக்கிறது. கியூபாவிற்கு இனியும் வெனிசுலாவின் பணம் கிடைக்காது என்றும், எனவே தாமதிக்காமல் தங்களுடன் ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டும் என்றும் கியூபாவை ட்ரம்ப் வலியுறுத்தியிருந்தார். ஆர்க்டிக் விவகாரம் குறித்த அமெரிக்க அதிபர் டிரம்பின் கருத்தை சீனா கண்டித்துள்ளது. அமெரிக்கா தன் நலனை காத்துக்கொள்ள பிற நாடுகளை பகடை காயாக்கக்கூடாது என்று சீன வெளியுறவுத்துறை செயலாளர் மாவோ நிங் தெரிவித்துள்ளார். ஆர்க்டிக் பகுதியில் தங்கள் செயல்பாடுகள் அமைதி, நிலைத்தன்மை, வளர்ச்சியை அடிப்படையாக கொண்டவை என்றும் அவர் விளக்கினார். ஆர்க்டிக் பகுதியில் எல்லா நாடுகளும் சுதந்திரமாகவும் சட்ட ரீதியாகவும் செயல்பட உள்ள உரிமையை மதிக்க வேண்டும் என்றும் சீன அரசு செய்தி தொடர்பாளர் கேட்டுக் கொண்டார். ஆர்க்டிக் பகுதியில் உள்ள கிரீன்லாந்தை சீனாவோ அல்லது ரஷ்யாவோ சேர்த்துக் கொள்வதற்கு முன்பு அதை தங்கள் வசமாக்கப் போவதாக ட்ரம்ப் கூறியிருந்த நிலையில் சீனாவின் எதிர்வினை வெளியாகி உள்ளது. இடுக்கியின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கடும் மூடுபனி நிலவியது. மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடர் வழியாக குமுளி, தேக்கடி செல்லும் சாலைகளில் பனிமூட்டம் காணப்பட்டது. இதனால் வாகன ஓட்டிகள் தங்களது வாகனங்களில் முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டவாறு சென்றனர். மிலனோ கோச்சினோ குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகளுக்கான ஜோதி பயணம் தற்போது இத்தாலியின் செஸ்ட்ரியர் பனிச்சறுக்கு தளத்தை சென்றடைந்தது. கடந்த மாதம் ரோமில் தொடங்கிய இந்த ஜோதி சர்டனியா, சிசிலி தீவுகள் மற்றும் நேபிள்ஸ் உள்ளிட்ட தெற்கு நகரங்களை கடந்து சுமார் 12,000 கிலோமீட்டர் பயணத்தை மேற்கொண்டுள்ளது. பிப்ரவரி 6ஆம் தேதி மிலனின் புகழ்பெற்ற சான்சிரோ மைதானத்தில் இந்த ஜோதி பயணம் நிறைவடைய உள்ளது. அடுத்த 30 நாட்களுக்கு மட்டுமே இந்த ஜோதி பயண காட்சிகளை பயன்படுத்த சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி அனுமதி வழங்கியுள்ளது. சூப்பர் கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயினின் புகழ்பெற்ற பார்சிலோனா அணி சாம்பியன் பட்டம் வென்றது. சவுதி அரேபியாவின் ஜெட்டா நகரில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் பரம எதிரியான ரியல் மேட்ரிட் அணியை வீழ்த்தி வாகை சூடியது. விறுவிறுப்பு நிறைந்த போட்டியில் 3-2 என்ற கோல்கள் கணக்கில் பார்சிலோனா அணி சாம்பியன் பட்டம் வென்றது. இந்த வெற்றியின் மூலம் 16வது முறையாக ஸ்பானிஷ் சூப்பர் கோப்பையை வென்றுள்ள பார்சிலோனா இத்தொடரில் அதிக முறை சாம்பியன் பட்டம் வென்ற சொந்த சாதனையை முறியடித்துள்ளது. PSLV C-62 ராக்கெட் மூலம் 16 செயற்கைக்கோள்களை நிலைநிறுத்தும் இஸ்ரோவின் திட்டம் தோல்வியடைந்தது. காலை 10:18 மணிக்கு ஸ்ரீஹரிகோட்டா விண்வெளி மையத்திலிருந்து புறப்பட்ட ராக்கெட் விண்ணை நோக்கி சீறி பாய்ந்த சில நிமிடங்களில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது. முதல் 2 கட்டங்களும் திட்டமிட்டபடி செயல்பட்ட நிலையில் 3வது கட்டத்தில் ஏற்பட்ட கோளாறால் ராக்கெட்டுடனான தகவல் தொடர்பு துண்டிக்கப்பட்டது.
தொழில்நுட்ப கோளாறால் ராக்கெட்டின் பாதை மாறியதாகவும் இதுகுறித்து விரிவான ஆய்வு செய்யப்பட உள்ளதாகவும் இஸ்ரோ தலைவர் நாராயணன் தெரிவித்தார். கடந்த 8 மாதங்களில் இஸ்ரோ 2வது தோல்வியை சந்தித்திருப்பது அதன் வணிக ரீதியான செயல்பாடுகளுக்கு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. எலான் மஸ்கின் SpaceX நிறுவனம் மேலும் 7500 செயற்கைக்கோள்களை விண்ணுக்கு செலுத்துவதற்கான ஒப்புதலை அமெரிக்க அரசிடம் பெற்றுள்ளது. SpaceX நிறுவனம் ஸ்டார்லிங்க் என்ற பெயரில் பல்வேறு நாடுகளில் செயற்கைக்கோள் சார்ந்த இணையதள சேவை வழங்கி வருகிறது. இந்தியாவிலும் பெரிய அளவில் இச்சேவை தரப்பட உள்ளது. உலகெங்கும் செயற்கைக்கோள் சேவை தருவதற்கு 30,000 செயற்கைக்கோள்களை செலுத்த எலான் மஸ்க் திட்டமிட்டுள்ளார். எலான் மஸ்க் ஏற்கனவே 7500 செயற்கைக்கோள்கள் உள்ள நிலையில் தற்போது அதே எண்ணிக்கையில் புதிய செயற்கைக்கோள்கள் ஏவப்பட உள்ளன. இலங்கையின் கண்டி ராணலை வீதியில் மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களை இணைக்கும் 100 அடி நீள பெய்லி பாலத்தை இந்திய தூதர் சந்தோஷ் ஜாவும் இலங்கை அமைச்சர்களும் இணைந்து திறந்து வைத்தனர். இந்திய ராணுவத்தின் 19வது பொறியாளர் படைப்பிரிவில் இந்த பாலம் மிக குறுகிய காலத்தில் அமைக்கப்பட்டது. கடந்த டிசம்பர் மாதம் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் அறிவித்த $45 கோடி உதவி திட்டத்தின் கீழ் வெறும் 3 வாரங்களுக்குள் முடிக்கப்பட்ட முதல் திட்டம் இதுவாகும். இதுபோன்ற மீள் கட்டமைப்பு பணிகள் வரும் நாட்களில் மற்ற பகுதிகளிலும் விரிவுபடுத்தப்பட உள்ளன என்று இலங்கை அரசு தெரிவித்துள்ளது. உலகின் மிகவும் சுறுசுறுப்பான எரிமலைகளில் ஒன்றான ஹவாயின் கிளாவியா எரிமலை மீண்டும் வெடிக்க தொடங்கியுள்ளது. ஞாயிற்றுக்கிழமை அன்று அதன் 2 பள்ளங்களிலிருந்து எரிமலை குழம்பு வெளியேறியதோடு புகையும் சாம்பலும் அதிக அளவில் சீறி பாய்ந்தன. தற்போது எரிமலை தொடர்பாக ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த சில நாட்களில் இது தனது 40வது பெரிய வெடிப்பை நிகழ்த்தக்கூடும் என்று அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் கணித்துள்ளது. இதனால் அந்த பகுதியில் வான்வழி போக்குவரத்துக்கும் பொதுமக்களுக்கும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் அதிபரான பின்னரும் தனது பழைய நண்பனை மறக்காத அனுரகுமார திசாநாயக்கவின் செயல் அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது. அனுராதபுரம் பகுதியில் பேரணியாக காரில் சென்றபோது கான்வாயை நிறுத்தி தனது நண்பரான ராஜா என்பவரை அழைத்து பேசியுள்ளார். கார் கண்ணாடியை இறக்கி அவரை அழைத்து பேசியது அங்கிருந்தவர்களை நிகழ்ச்சிக்குள்ளாக்கியது. இந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன. குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகளுக்காக மிலனில் புதிதாக கட்டப்பட்டுள்ள சாண்டா கியூலியா ஐஸ் ஹாக்கி அரங்கம் வார இறுதியில் நடைபெற்ற சோதனை போட்டிகளில் சிறந்த முடிவுகளை பெற்றுள்ளது. 15,300 நபர்கள் அமரக்கூடிய இந்த அரங்கில் கடந்த வாரம் நடைபெற்ற இத்தாலிய கோப்பை தொடரின் போது சுமார் 4,000 ரசிகர்கள் அனுமதிக்கப்பட்டு சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. மைதானத்தின் உட்புற பணிகள் மற்றும் வீரர்களுக்கான அறைகள் இன்னும் முழுமையாக முடிவடையவில்லை என்றாலும் போட்டி தொடங்குவதற்குள் அனைத்தும் சரி செய்யப்படும் என்று ஏற்பாட்டாளர்கள் உறுதியளித்துள்ளனர். சென்னையில் மீண்டும் டபுள் டக்கர் பேருந்து சேவையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். வெளிநாடு வாழ் தமிழர்கள் சார்பில் வழங்கப்பட்ட 1.8 கோடி ரூபாய் மதிப்பு கொண்ட டபுள் டக்கர் பேருந்தின் சேவையை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் முதல்வர் தொடங்கி வைத்தார். சென்னையில் உள்ள கலாச்சார கட்டடங்களை சுற்றுலா பயணிகள் பார்வையிடும் வகையில் இந்த பேருந்து சேவை தொடங்கப்பட்டுள்ளது. சாதி மத வேறுபாடுகளை வீழ்த்தி அனைவரையும் ஒன்றிணைக்கும் வல்லமை தமிழ் மொழிக்கு மட்டுமே உள்ளதாக அயலக தமிழர் நாள் விழாவில் முதல்வர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நடந்த நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் தமிழின சொந்தங்களை யாராலும் பிரிக்க முடியாது என்று கூறினார். போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் பள்ளி ஆசிரியர் சங்க நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். சம வேலைக்கு சம ஊதியம் என்று திமுக அளித்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றக் கோரி இடைநிலை ஆசிரியர்கள் போராடி வரும் நிலையில் அச்சங்கத்தின் நிர்வாகிகள் 8 பேரை திமுக அரசு கைது செய்திருப்பதாக கே பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். நிர்வாகிகளை வீட்டுச் சிறையில் வைத்து அவர்களது செல்போன்களை பறித்துக் கொண்டு தற்போது வரை அவர்களை விடுவிக்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார்.
சென்னை கீழ்ப்பாக்கம் மருத்துவமனைக்குள் புகுந்து ரவுடி ஒருவரை 3 பேர் கொண்ட கும்பல் படுகொலை செய்துள்ளது. சென்னை கொளத்தூர் பகுதியைச் சேர்ந்த ஆதிகேசவன் மீது கொலை வழக்கு உட்பட பல்வேறு குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஆதிகேசவன் தனது தோழியை சந்திக்க கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு வந்துள்ளார். தொடர்ந்து அதிகாலையில் அம்மருத்துவமனைக்குள் புகுந்த 3 கும்பல் ஆதிகேசவனை கொலை செய்திருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக ஆதிகேசவனின் தோழி சுசித்ரா மற்றும் சாருமதி ஆகிய இருவரை பிடித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனை கொலை சம்பவம் தொடர்பாக முதல்வர் மு.க.ஸ்டாலினை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே. பழனிசாமி கடுமையாக விமர்சித்திருக்கிறார். பேருந்து நிலையங்கள், காவலர் குடியிருப்புகள், அரசு மருத்துவமனைகள் என கொலைகள் நடைபெறாத இடங்களே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு கொலை களமாகவும் ரவுடிகளின் தலைமையிடமாகவும் தமிழகம் மாறி வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனை அறியாமல் சிலம்பம் சுற்றுவதையும் விண்டேஜ் கார் ஓட்டுவதையும் ரீல்ஸ் எடுத்து பதிவிட்டு விளையாடும் ஒரு முதல்வரை பெற்றிருப்பது தமிழக மக்களின் சாபக்கேடு என்று விமர்சித்துள்ளார். உயிர்காக்கும் மருத்துவமனைகளை கூட கொலைக்களங்களாக திமுக அரசு மாற்றியிருப்பதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் விமர்சித்துள்ளார். கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனை கொலை சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ள அவர், குற்றவாளிகளை கண்காணித்தல், மருத்துவமனைக்கு பாதுகாப்பு அளித்தல் என 2 அடிப்படை பணிகளிலுமே காவல்துறை தோல்வியடைந்து விட்டதாக சாடியுள்ளார். கிண்டி மருத்துவமனையில் மருத்துவருக்கு கத்திக்குத்து, தஞ்சாவூர் அரசு பள்ளியில் ஆசிரியை வெட்டி கொலை என புனிதமாக மதிக்கப்பட வேண்டிய இடங்களில் கூட படுகொலைகள் நிகழும் அளவுக்கு சட்டம் ஒழுங்கை திமுக அரசு சீர்குலைத்திருப்பதாக சாடியுள்ளார். மும்பைக்கு எதிராகவோ தாக்கரேவுக்கு எதிராகவோ அண்ணாமலை எதுவும் பேசவில்லை என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். மதுரையில் வரும் 23ஆம் தேதி பிரதமர் மோடி பங்கேற்கும் பொதுக்கூட்டத்திற்கான திடலை அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் ஆர்.பி. உதயகுமார், செல்லூர் ராஜு, ராஜன் செல்லப்பா உள்ளிட்டோர் பாஜக நிர்வாகிகளுடன் சென்று பார்வையிட்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நயினார் நாகேந்திரன் மும்பை பரப்புரையில் அண்ணாமலை பேசியது குறித்து விளக்கம் அளித்துள்ளார். ஆட்சியில் பங்கு விவகாரத்தில் அமைச்சர் ஐ. பெரியசாமியின் கருத்துக்கு பதிலளித்த காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வபெருந்தகைக்கு அக்கட்சியின் விருதுநகர் எம்பி மாணிக்கம் தாகூர் பாராட்டு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், சூப்பர் அண்ணா என குறிப்பிட்டு செல்வபெருந்தகையை பாராட்டியுள்ளார். திமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தையா என்பது தொடர்பான கேள்விக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் பதிலளித்துள்ளார். சென்னை கோட்டூர்புரம் இல்லத்திலிருந்து மருத்துவ சிகிச்சைக்காக சென்ற அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது திமுகவுடன் பாமக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதாக அமைச்சர் ராஜகண்ணப்பன் பேசியது குறித்த கேள்விக்கு பதிலளித்தார். தேர்தல் நேரத்தில் எதையும் உறுதியாக சொல்ல முடியாது என ராமதாஸ் தெரிவித்துள்ளார். குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இந்நிலையில் தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலூர், அரியலூர், மயிலாடுதுறை, தஞ்சை, திருவாரூர், நாகை, புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என கணிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 21 முதல் 22 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என கூறப்பட்டுள்ளது. உளுந்தூர்பேட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களில் பரவலாக மழை பெய்தது. கடந்த சில நாட்களாக கடும் பனிமூட்டம் நிலவி வந்த நிலையில் அதிகாலை முதல் கெடிலம், மடப்பட்டு, எறையூர் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக மழை பொழிந்தது. இதேபோல விழுப்புரத்திலும் அரை மணி நேரத்திற்கு மேலாக மழை பொழிந்தது. திருவாரூர் மாவட்டம் முழுவதும் பரவலாக மழை பெய்துள்ளது. திருத்துறைப்பூண்டி, கொரடாச்சேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. இந்த திடீர் மழையால் பள்ளி, கல்லூரிக்கு செல்லும் மாணவ மாணவிகளும், வேலைக்கு செல்வோர் மற்றும் அன்றாட தொழிலாளர்களும் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் 2 மணி நேரத்திற்கும் மேலாக பரவலாக மழை பெய்தது. குறிப்பாக சீர்காழி, தரங்கம்பாடி உள்ளிட்ட கடலோர பகுதிகளில் மழை பொழிந்தது. இதனால் வாகன ஓட்டிகள் பெரும் அவதிக்குள்ளாகினர். மாவட்டத்தில் சம்பா பயிர்கள் அறுவடைக்கு தயாராக உள்ள நிலையில் இந்த திடீர் மழையால் பயிர்கள் சேதமடையக்கூடும் என விவசாயிகள் மிகுந்த கவலையில் ஆழ்ந்துள்ளனர்.
காரைக்கால் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 2 மணி நேரத்திற்கும் மேலாக மழை பெய்தது. காரைக்காலில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் காரைக்கால் நகர்பகுதி மற்றும் திருநள்ளாறு, கோட்டுச்சேரி, நெடுங்காடு உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 220 ரூபாய் உயர்ந்து 13,120 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஒரு சவரன் தங்கம் 1,760 ரூபாய் விலை உயர்ந்து 1,04,960 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல் 1 கிலோ வெள்ளி 12,000 ரூபாய் விலை உயர்ந்து 2,87,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் வெள்ளி 12 ரூபாய் விலை உயர்ந்து 287 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தொடர்ந்து வெள்ளி உயர்ந்து வரும் தங்கம் மற்றும் வெள்ளி விலையால் சாமானிய மக்களுக்கு கவலையை ஏற்படுத்தியிருக்கிறது. குஜராத் மாநிலம் அகமதாபாத்தின் சபர்மதி ஆற்றங்கரையில் சர்வதேச பட்டம் விடும் திருவிழாவை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். இந்த விழாவில் ஜெர்மனி பிரதமர் ஃபிரெட்ரிக் மெர்ஸ் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். 14ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த பட்டத் திருவிழாவில் 50 நாடுகளைச் சேர்ந்த 135 சர்வதேச வீரர்கள் உட்பட மொத்தம் 1071 வீரர்கள் பங்கேற்று தங்களது கலைநயமிக்க பட்டங்களை பறக்கவிட உள்ளனர். ஜெர்மனி பல்கலைக்கழகங்கள் இந்தியாவில் தங்கள் கிளைகளை திறக்க வேண்டும் என பிரதமர் மோடி அழைப்பு விடுத்துள்ளார். இந்தியா வந்துள்ள ஜெர்மனி பிரதமர் ஃபிரெட்ரிக் மெர்ஸ், பிரதமர் மோடி இருவரும் இணைந்து அகமதாபாத்தில் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது இந்தியர்களுக்கு விசா கட்டுப்பாடுகளை தளர்த்தியதற்காகவும் பாதுகாப்பு தளவாட வர்த்தகத்தை எளிதாக்கியதற்காகவும் ஜெர்மனி பிரதமருக்கு மோடி நன்றி தெரிவித்துக் கொண்டார். உலகளவில் எழுந்துள்ள புதிய சவால்களை எதிர்கொள்ள சர்வதேச அமைப்புகளை மாற்றியமைக்க வேண்டிய அவசியம் எழுந்துள்ளதாகவும் பிரதமர் பேசினார். முன்னதாக இரு தலைவர்களும் இரு நாட்டு உறவுகள் குறித்தும் சர்வதேச பிரச்சினைகள் குறித்தும் விரிவான பேச்சுவார்த்தை நடத்தினர். வட இந்தியாவில் அடுத்த 2 நாட்களுக்கு கடும் குளிர் அலை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. டெல்லி, ராஜஸ்தான், பஞ்சாப், ஹரியானா மற்றும் இமாச்சல பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் குளிரின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சில இடங்களில் வெப்பநிலை 2 டிகிரி செல்சியஸ் வரை குறைய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அடர் மூடுபனி காரணமாக போக்குவரத்து பாதிக்கப்படலாம் என்பதால் வாகன ஓட்டிகள் கவனமுடன் இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேற்கு வங்க முதல்வர் மமதா பானர்ஜி மற்றும் உயர் காவல்துறை அதிகாரிகள் மீது சிபிஐ விசாரணை கோரி அமலாக்கத்துறை உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது. ஜனவரி 8ஆம் தேதி கொல்கத்தாவில் உள்ள ஐபாக் நிறுவனத்தில் சோதனை நடந்தபோது முதல்வர் மமதா பானர்ஜி நேரில் வந்து முக்கிய ஆவணங்கள் மற்றும் மின்னணு சாதனங்களை வலுக்கட்டாயமாக எடுத்துச் சென்று தங்களது கடமையை செய்யவிடாமல் தடுத்ததாக அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியுள்ளது. நிலக்கரி ஊழல் விசாரணையை சீர்குலைக்க மாநில அரசு முயல்வதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. இதற்கிடையில் தன் தரப்பு வாதத்தை கேட்காமல் உத்தரவு பிறப்பிக்கக் கூடாது என்று மேற்கு வங்க அரசு கேவியட் மனுவை தாக்கல் செய்துள்ளது. மத்திய பாஜக அரசு பழிவாங்கும் நோக்கிலும் பாகுபாடு மனப்பான்மையிலும் செயல்படுவதாக கூறி கேரள முதல்வர் பினராயி விஜயன் அறவழி போராட்டம் மேற்கொண்டார். திருவனந்தபுரத்தில் தியாகிகள் நினைவிடத்தில் நடைபெற்ற இப்போராட்டத்தில் கேரள அமைச்சர்கள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் பங்கேற்றனர். மாநிலத்திற்குரிய நிதி ஒதுக்கீடுகளை மறுப்பதாகவும் முன்னேற்றத்திற்கு வேண்டுமென்றே முட்டுக்கட்டைகள் போடுவதாகவும் அப்போது பினராயி விஜயன் குற்றம் சாட்டினார். இந்தியாவை விட வேறு எந்த நாடும் தங்களுக்கு முக்கியமானதல்ல என்று இந்தியாவுக்கான அமெரிக்க தூதராக பொறுப்பேற்க உள்ள சர்ஜியோ கோர் தெரிவித்திருக்கிறார். இந்தியாவுக்கான தூதராக பொறுப்பேற்க சர்ஜியோ கோர் டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்தார். டிரம்புடன் பல நாடுகளுக்கும் தான் பயணித்திருப்பதாகவும் அதை வைத்து அவருக்கும் மோடிக்கும் இருக்கும் நட்பு உண்மையானது என்று கூற முடியும் என்றும் சர்ஜியோ கோர் தெரிவித்தார். பண்டிகை காலங்களில் ஆம்னி பேருந்துகள் கட்டண கொள்ளையடிப்பதை அரசு தடுக்க வேண்டும் என பாட்டாளி மக்கள் கட்சித் தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சென்னையிலிருந்து மதுரை, நெல்லை, கோவை உள்ளிட்ட நகரங்களுக்கு செல்ல ஆம்னி பேருந்துகள் 3,800 ரூபாயிலிருந்து 4,500 ரூபாய் வரை மிக அதிக கட்டணம் வசூலிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நீதிமன்ற உத்தரவுகள் இருந்தும் இத்தகைய கட்டண கொள்ளையை தடுக்காமல் திமுக அரசு மெத்தனமாக செயல்படுவதாக அவர் குற்றம் சாட்டினார். பெயரளவு அபராதம் விதிப்பதை தவிர்த்து மக்களை சுரண்டும் தனியார் நிறுவனங்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து கட்டணத்தை குறைக்க அரசு முன்வர வேண்டும் என்றும் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தினார். ஆம்னி பேருந்துகளில் கூடுதல் கட்டணம் வசூலிப்பது குறித்து மக்கள் புகார் அளிக்க முன்வருவதில்லை என போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். ஜெயங்கொண்டத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கூடுதல் கட்டணம் வசூலிக்கும் பேருந்துகளில் மக்கள் தெரிந்தே பயணம் செய்வதாக குறிப்பிட்டார்.
மேலும் போக்குவரத்துத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டு வருவதாகவும் தவறுகள் இருந்தால் நிச்சயம் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்தார். தூய்மை பணியாளர்கள் சென்னை மாநகராட்சியின் கீழ் பணியமர்த்தப்படுவார்கள் என்று அமைச்சர் சேகர் பாபு உறுதியளித்தார். பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு கேட்டு தூய்மை பணியாளர்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர். சென்னை அம்பத்தூரில் 57 நாட்களாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த தூய்மை பணியாளர்களை அமைச்சர் சேகர் பாபு நேரில் சந்தித்து போராட்டத்தை முடித்துக் கொள்ளுமாறு கேட்டுக் கொண்டார். கோரிக்கைகள் அனைத்தும் பரிசீலனை செய்து நிறைவேற்றப்படும் என அமைச்சர் சேகர் பாபு உறுதியளித்தார். சென்னை மாநகராட்சியின் கீழ் ஊழியர்கள் பணியமர்த்தப்படுவார்கள் என அமைச்சர் சேகர் பாபு உறுதியளித்ததை தொடர்ந்து தூய்மை பணியாளர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை அம்பத்தூரில் அமைச்சர் சேகர் பாபு உறுதியளித்த நிலையில் மகிழ்ச்சியடைந்த தூய்மை பணியாளர்கள் ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாடி மகிழ்ந்தனர். பாமகவில் உட்கட்சி மோதல் தீவிரமடைந்திருக்கும் நிலையில் அன்புமணி ஆதரவு எம்எல்ஏக்கள் 3 பேரை பாமகவிலிருந்து நீக்கி அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் உத்தரவிட்டுள்ளார். அதன்படி எம்எல்ஏக்கள் சிவக்குமார், சதாசிவம், வெங்கடேஸ்வரன் ஆகியோரை நீக்குவதாக அறிவித்துள்ளார். ஒழுங்கு நடவடிக்கை குழுவின் நோட்டீஸுக்கு விளக்கம் கொடுக்காமல் கட்சி விரோத செயல்களில் ஈடுபட்டு வந்ததால் 3 பேரும் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பதவிகளிலிருந்தும் நீக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நடிகர் கமல்ஹாசனின் பெயர் மற்றும் புகைப்படங்களை வர்த்தக ரீதியாக பயன்படுத்த இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னையைச் சேர்ந்த நீயே விடை என்ற நிறுவனம் தனது புகைப்படம், பெயர், உலகநாயகன் என்ற பட்டத்தையும் தனது வசனத்தையும் அனுமதியின்றி பயன்படுத்தி டி-ஷர்ட்டுகளையும் ஷர்ட்டுகளையும் விற்பனை செய்து வருவதாக கூறி கமல்ஹாசன் உரிமையியல் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி நடிகர் கமல்ஹாசனின் பெயர், புகைப்படங்களை வர்த்தக ரீதியில் பயன்படுத்த இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டார். கொடைக்கானலில் உள்ள வனத்துறை சுற்றுலா தலங்களான தூண்பாறை, குணா குகை, பைன் மரக்காடுகள் மற்றும் மோயர் சதுக்கம் ஆகியவற்றிற்கு செல்ல இனிமேல் இணைய வழியில் கட்டணம் செலுத்தலாம். அந்த வகையில் பசுமை பள்ளத்தாக்கு நுழைவு வாயிலில் ஜிபே மூலம் கட்டணம் செலுத்தி ரசீது பெறும் புதிய நடைமுறை அமல்படுத்தப்பட்டுள்ளது. வார தொடக்கம் என்பதால் கூட்ட நெரிசலின்றி இது சுமூகமாக தொடங்கியது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மதுரை மாட்டுத்தாவணி மலர்ச்சந்தையில் பூக்கள் விலை உயர்ந்துள்ளது. மல்லி கிலோ 6000 ரூபாய்க்கும், முல்லை 2000 ரூபாய்க்கும், பிச்சிப்பூ மற்றும் கனகாம்பரம் 1500 ரூபாய்க்கும், பன்னீர் ரோஸ் 250 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இதனிடையே தொடர் பனிப்பொழிவு காரணமாக வரத்து குறைந்துள்ளதாலும் பொங்கல் பண்டிகையாலும் பூக்கள் விலை உயர்ந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தன்னை வெனிசுலாவின் பொறுப்பு அதிபர் என்று விக்கிபீடியாவில் குறிப்பிடப்பட்டுள்ளது போன்ற புகைப்படத்தை பகிர்ந்துள்ளார். ஆனால் டிரம்புக்கான அதிகாரப்பூர்வ விக்கிபீடியா பக்கத்தில் அவ்வாறு எதுவும் குறிப்பிடப்படவில்லை. வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோவை அமெரிக்க அரசு கைது செய்துள்ளது. இதையடுத்து டெல்சி ரோட்ரிகஸ் வெனிசுலாவின் இடைக்கால அதிபராக நியமிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் தன்னை வெனிசுலா அதிபர் என்று அறிவித்துக் கொள்வது போன்ற புகைப்படத்தை டிரம்ப் பகிர்ந்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியது. வெனிசுலாவிடம் எண்ணெயை பெற்றுக்கொண்டு பதிலாக பாதுகாப்பு சேவைகளை அந்நாட்டுக்கு வழங்கியதாக அமெரிக்க அதிபர் வைத்த குற்றச்சாட்டுகளை கியூபா அதிபர் மிகல் டியஸ் கனஸ் மறுத்துள்ளார். கியூபா சுதந்திரமான இறையாண்மை உள்ள ஒரு நாடு என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கியூபாவை விமர்சிக்க அமெரிக்காவிற்கு எந்த தகுதியும் இல்லை என்றும் மனித உயிர்களை கூட வியாபாரமாக பார்க்கும் நாடு அமெரிக்கா என்றும் மிகல் டியஸ் கனல் பதிலடி அளித்துள்ளார். ஆர்க்டிக் விவகாரம் குறித்த அமெரிக்க அதிபர் டிரம்பின் கருத்தை சீனா கண்டித்துள்ளது. அமெரிக்கா தன் நலனை காத்துக்கொள்ள பிற நாடுகளை பகடை காயாக்க கூடாது என்று சீன வெளியுறவுத்துறை செயலாளர் மாவோ நிங் தெரிவித்தார். ஆர்க்டிக் பகுதியில் தங்களின் செயல்பாடுகள் அமைதி, நிலைத்தன்மை, வளர்ச்சியை அடிப்படையாக கொண்டவை என்றும் அவர் விளக்கினார். உலகின் மிகவும் சுறுசுறுப்பான எரிமலைகளில் ஒன்றான ஹவாயின் கிளாவியா எரிமலை மீண்டும் வெடிக்க தொடங்கியுள்ளது. ஞாயிற்றுக்கிழமை அன்று அதன் 2 பள்ளங்களிலிருந்து எரிமலை குழம்பு வெளியேறியதோடு புகையும் சாம்பலும் அதிக அளவில் சீறி பாய்ந்தன. தற்போது எரிமலை தொடர்பாக ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது.
அடுத்த சில நாட்களில் இது தனது 40வது பெரிய வெடிப்பை நிகழ்த்தக்கூடும் என்று அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் கணித்துள்ளது. இதனால் அந்த பகுதியில் வான்வழி போக்குவரத்துக்கும் பொதுமக்களுக்கும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் சமையல் எரிவாயு சிலிண்டர் வெடித்து சிதறியதில் 8 பேர் உயிரிழந்தனர். திருமண வீட்டில் அனைவரும் உறங்கிக் கொண்டிருந்த போது சிலிண்டரில் எரிவாயு கசிந்து வெடி விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிகிறது. இதில் புதுமண தம்பதி உட்பட 8 பேர் உயிரிழந்த நிலையில் 12 பேர் காயங்களுடன் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெடி விபத்தில் புதுமண தம்பதி உயிரிழந்தது அப்பகுதி மக்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. பாகிஸ்தானில் முன்னாள் பிரதமர் இம்ரான் கானை விடுவிக்க வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்ட அவரது கட்சியினரை காவல்துறையினர் கைது செய்தனர். கராச்சியில் நடைபெற்ற போராட்டத்தின் போது ஆளும் அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். பதாகைகளை ஏந்தியபடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட போது வன்முறை வெடித்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து கண்ணீர் புகை குண்டுகளை வீசி வன்முறையாளர்களை கைது செய்து காவல்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டனர். இதனால் கராச்சியில் பதற்றமான சூழல் ஏற்பட்டது. இலங்கையின் கண்டி ராணலை வீதியில் மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களை இணைக்கும் 100 அடி நீள பெய்லி பாலத்தை இந்திய தூதர் சந்தோஷ் ஜாவும் இலங்கை அமைச்சர்களும் இணைந்து திறந்து வைத்தனர். இந்திய ராணுவத்தின் 19வது பொறியாளர் படைப்பிரிவால் இந்த பாலம் மிக குறுகிய காலத்தில் கட்டப்பட்டது. கடந்த டிசம்பர் மாதம் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அறிவித்த $45 கோடி உதவி திட்டத்தின் கீழ் வெறும் 3 வாரங்களுக்குள் முடிக்கப்பட்ட முதல் திட்டம் இதுவாகும். சென்னையில் மீண்டும் டபுள் டெக்கர் பேருந்து சேவையை முதல்வர் மு.க.ஸ்டாலின் தொடக்கி வைத்தார். சென்னையில் உள்ள கலாச்சார கட்டடங்களை சுற்றுலா பயணிகள் பார்வையிடும் வகையில் இந்த பேருந்து சேவை தொடங்கப்பட்டுள்ளது. வெளிநாடு வாழ் தமிழர்கள் சார்பில் வழங்கப்பட்ட 1.8 கோடி ரூபாய் மதிப்பிலான அந்த டபுள் டெக்கர் பேருந்தின் சேவையை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் முதல்வர் தொடக்கி வைத்தார். சுற்றுலாத்துறை தலைமை அலுவலகத்திலிருந்து LIC, துறைமுகம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு இந்த பேருந்து இயக்கப்பட உள்ளது. சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் விரைவில் 20 டபுள் டெக்கர் பேருந்துகள் கொள்முதல் செய்யப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. சாதி மத வேறுபாடுகளை வீழ்த்தி அனைவரையும் ஒன்றிணைக்கும் வல்லமை தமிழ் மொழிக்கு மட்டுமே உள்ளதாக அயலக தமிழர் நாள் விழாவில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் தமிழின சொந்தங்களை யாராலும் பிரிக்க முடியாது என்று கூறினார். நம்ம எல்லோரும் எதனாலையும் யாராலும் பிரிக்க முடியாத தமிழ் சொந்தங்கள், தமிழின சொந்தங்கள். இது பல்லாயிரம் ஆண்டு காலத்து சொந்தம். இன்னும் பல ஆண்டு தொடர போகக்கூடிய சொந்தம். நாடுகளும் கடல்களும் நம்மை பிரிச்சாலும் மொழியும் இனமும் நம்மை உணர்வால் இணைக்குது. தமிழர்கள் எங்க எந்த நாட்டில் இருந்தாலும் அவங்க நல்லபடியா வாழணும் என்பதுதான் நம்முடைய நோக்கம். தமிழர்கள் கனவு கண்டா அதை நிச்சயம் அடைஞ்சே தீருவோம். கனவுகளை சுமந்து வந்து தாய் நிலத்தில் கனவுகளை சொல்லி இருக்கக்கூடிய உங்களை நான் கேட்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, உலகத்தில் எங்க இருந்தாலும் உங்க அடையாளத்தையும் வேர்களையும் மறக்காதீங்க. தமிழ் என்கிற உலக மொழிக்கு சொந்தக்காரங்க நாம். தமிழ்தான் நம்மை ஒற்றுமைப்படுத்தும். சாதி வேற்றுமைகளையும் மத வேறுபாடுகளையும் வீழ்த்தி அனைவரையும் ஒன்றாக்கும் வல்லமை தமிழ் மொழிக்கு மட்டும்தான் உண்டு. வாழும் நாடுகளால நம்ம பிரிஞ்சிருந்தாலும் மொழி நம்மளை இணைச்சிடுது. சிபிஐ விசாரணை என்ற பெயரில் விஜயுடன் அரசியல் ஒப்பந்தம் ஏற்படுத்த பாஜக முயற்சி செய்வதாக காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சிங்கத்தின் வாயில் தானாக சிக்கியதைப் போல விஜய் சிக்கியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார்.
விசாரணை என்ற பெயரில் பாஜக தன்னுடைய கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொண்டு அனைவரையும் துன்புறுத்தி இப்பொழுது தவேகாவின் தலைவரையும் சென்னையிலிருந்து டெல்லி அழைத்திருக்கிறார்கள். இது ஒரு அரசியல் ஒப்பந்தத்திற்கான முயற்சியை அவர்கள் செய்கிறார்கள். ஆனால் ஒருபோதும் பாஜகவுடைய முயற்சி வெற்றி பெறாது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எல்லோரையும் அச்சுறுத்த வேண்டும். தன்னுடைய அரசியல் ஒப்பந்தத்திற்கு வந்தால் பொலிட்டிக்கல் அக்ரிமெண்ட் எல்லாமே காணாமல் போய்விடும். எதை வேண்டுமானாலும் திரும்ப பெறுவார்கள். ஒத்து வரவில்லை என்றால் என்னென்ன தொந்தரவு கொடுக்க முடியுமோ, பிரச்சனை ஏற்படுத்த முடியுமோ அனைத்தும் ஏற்படுத்துவார்கள். அவர்களுக்கு சாதகமாக வரவில்லை என்றால் அனைத்தையும் சிதைப்பார்கள். இதுதான் கடந்த கால வரலாறு. ஜெர்மனி பல்கலைக்கழகங்கள் இந்தியாவில் தங்கள் கிளைகளை திறக்க வேண்டும் என பிரதமர் மோடி அழைப்பு விடுத்துள்ளார். இந்தியா வந்துள்ள ஜெர்மனி பிரதமர் ஃபிரெட்ரிச் மெர்ஸ், பிரதமர் மோடி இருவரும் இணைந்து அகமதாபாத்தில் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது இந்தியர்களுக்கு விசா கட்டுப்பாடுகளை தளர்த்தியதற்காகவும் பாதுகாப்பு தளவாட வர்த்தகத்தை எளிதாக்கியதற்காகவும் ஜெர்மனி பிரதமருக்கு மோடி நன்றி தெரிவித்துக் கொண்டார். உலகளவில் எழுந்துள்ள புதிய சவால்களை எதிர்கொள்ள சர்வதேச அமைப்புகளை மாற்றியமைக்க வேண்டிய அவசியம் எழுந்துள்ளதாகவும் பிரதமர் பேசினார். முன்னதாக இரு தலைவர்களும் இரு நாட்டு உறவுகள் குறித்தும் சர்வதேச பிரச்சினைகள் குறித்தும் விரிவான பேச்சுவார்த்தை நடத்தினர்.